வாவாதியார் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ஃபன்னாக சூப்பராக இருக்குது. இது ஒரு காமெடி ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக், கிருத்தி ஷெட்டி லீடர் நடிச்சிருக்காங்க. படம் வர டிசம்பர் 12 கிராண்டா தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. ஜிவி பிரகாஷோட நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் டைட்டில் போஸ்டர் இன்னைக்கு வந்திருக்கு. படத்தோட பேர் ஹாப்பி ராஜ். இது ஒரு லவ் அண்ட் காமெடி மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இல்லை கிராண்டாக மல்டி லாங்குவேஜ்லேயுமே தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி வந்திருக்கு. படத்தோட பேர் ஹைக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகுது. விஷன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டா தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் மாண்புமிகு பறை. இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நேற்று இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. படம் பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 12 ரிலீஸ் ஆக போகுது. லோகா சாப்டர் 1 சந்திரா படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகி இன்னையோட 100 நாள் ஆகிட்டு தான் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சாப்டர் லோகா சாப்டர் 2 படம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் கிராண்டா தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. மார்க் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 7 சாயந்தரம் 11:58 ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கிச்சா சுதீப் லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகுது. டெரேஸ் குமைன் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இன்னையோட வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா 124 கோடி கலெக்ஷன் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தனுஷுக்கு அடுத்து 100 கோடி கலெக்ஷன் பண்ணுற மூவி இது. ஃபைனலாக இந்த படம் எந்த மாதிரி கலெக்ஷன் கொடுக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். படையப்பா படத்தை பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 12 தலைவர் பர்த்டே அன்றைக்கி ரீரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதே டேட்டில் தான் நம்ம எஜமான் படமும் அதே டேட்டில் ரீரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் பஞ்சாயத். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் லாக்டவுன். இந்த படத்தை டிசம்பர் 5 போஸ்ட்போன் பண்ணி படத்தை டிசம்பர் 12 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் லீடர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி ரெடியாக இருக்குது. டைசர் படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டாரில் சன்நெக்ஸில் சிம்பிளி சோத்துலேயும் இந்த படத்தை அஃபிஷியலாக ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் இனிமேல் இந்த மூவி ப்ரீமியர் ஆயிருக்கு. ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு தமிழ் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு 5 லாங்குவேஜ்லேயுமே ப்ரீமியர் ஆயிருக்கு. தி கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு 5 லாங்குவேஜ்லேயுமே ப்ரீமியர் ஆயிருக்கு. தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் படத்தோட அஃபிஷியல் சீசன் 1லேருந்து 2 எபிசோட ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. வீக்லி ஃப்ரைடே 7 மணிக்கு ஆஹா தமிழில் இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் ப்ரீமியர் ஆகுது. குற்றம் புரிந்தவன் அப்படின்ற ஒரு தமிழ் சைக்கலாஜிக்கல் வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோனி லிவில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு 5 லாங்குவேஜ்லேயுமே ப்ரீமியர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் சாலி மோகாபாய். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 12 ZEE5ல ப்ரீமியர் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்லேயும் ப்ரீமியராக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் சீரிஸ் தான் 4 More Shots Place. இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஃபைனல் சீசனை வர டிசம்பர் 19 பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாளம் சீரிஸ் தான் ஃபர்மா. இந்த சீரிஸோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டாரில் வர டிசம்பர் 19 ப்ரீமியர் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பீக்கி பிளைண்டர்ஸோட அஃபிஷியல் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் பீக்கி பிளைண்டர்ஸ் இமார்டல் மேன். இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா இப்போ வர மார்ச் 6 தேட்டரிகள்லையும் மார்ச் 20 நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ப்ரீமியர் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்லையுமே இந்த மூவி ப்ரீமியராக அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ் இன் த பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 17 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.